அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் சிறப்பு சம்பா சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மிகவும் கோபக்காரியான காளி அவர்களின் மகன்தான் ஸ்ரீ காலபைரவர் ஆவார்கள். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் அவதாரமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பைரவர் அவர்கள். சம்பா சஷ்டி என்பது அந்தகாசுரன் சம்பகாசுரன் இரு பெரிய அசுரர்கள் இருந்தனர். இவர்கள் இருவருமே பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய அதி தீவிரமான பக்தர்கள் ஆவார்கள். இவர்கள் பல்வேறு யுகமாக தவமிருந்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் நிறைய வரங்களை பெற்றுக்கொண்டனர். அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு அங்கு இருக்கும் அனைத்து தேவர்களை துன்புறுத்தி பெரும் கேடு விளைவித்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் மேற்கொண்டு அங்கு இருக்கும் உயிர்கள் வாழாத ஒரு சூழ்நிலைக்கு அங்குள்ள உயிர்கள் தள்ளப்பட்டனர். இதனால் அனைத்து உயிர்களும் ஒன்றாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் சென்று நடந்ததை அனைத்தையும் கூறி உங்களுக்கு இந்த துன்பங்களில் இருந்து விடுவிக்க வேண்டுமென்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர் சிவபெருமான் அவர்களிடம். அப்போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இவர்களை அழிப்பதற்காகவே பரம்பொருள் ஸ்ரீ பைரவர் அவர்களை உருவாக்கி அவர்களை வதம் செய்ய முன்வந்தார். அப்படி ஒரு கடுமையான போர் ஒன்று ஏற்பட்டு முதலில் சம்பகாசுரனை வதம் செய்தார். போருக்கு சென்றபோது பைரவரை நோக்கி சம்பகாசுரன் எய்த அம்பானது ஸ்ரீ பைரவர் அவர்களின் காலில் குத்தி சென்றது. எந்த ஒரு வழியும் பொருட்படுத்தாத நம் இறைவனான பைரவர் அவர்கள் முன்னால் ஒரு அடி எடுத்து நின்று கடுமையான சினம் கொண்ட பார்வையால் தன் கையில் இருந்த ஆயுதம் உதவியால் சம்பகாசுரனை வதம் செய்தார். அடுத்த மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி வந்த அந்தகாசுரனை திருக்கோவிலூர் அவர்களை வதம் செய்து அழித்தார் பைரவர் அவர்கள். இதனால் கடும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பைரவர் அவர்களை அங்கிருந்த மக்கள் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி வந்த அந்தகாசுரனை திருக்கோவிலூர் அவர்கள் வதம் செய்து அழித்தார். பைரவர் அவர்கள் இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்று பைரவர் அவர்களை அனைவரும் சாந்தப்படுத்தினர். இவ்வாறு சம்பகாசுரனை வளர்பிறை சஷ்டியில் வதம் செய்ததால் இந்த சஷ்டியானது சம்பா சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு சம்பா சஷ்டி வருகின்ற நாட்களில் நாம் பரம்பொருள் ஸ்ரீ பைரவர் அவர்களை குடும்பத்தினருடன் நாம் வணங்க வேண்டும். பரம்பொருளான ஆலயங்களில் ஸ்ரீ பைரவர் அவர்கள் குதிரை வாகனத்தில் வீதி உலா வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சம்பா சஷ்டி நாளில் குறிப்பாக அடுத்த சாமத்தில் நடக்கின்ற பூஜையின் போது பைரவருக்கு புனுகு மற்றும் வடைமாலை சம்பா நெய்வேத்தியம் போன்றவை பகவானுக்கு படைக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக ஸ்ரீ பைரவர் அவர்கள் தங்கத்தினால் அங்கி ஒன்று படைக்கப்படுகிறது. பைரவர் பூஜையானது உங்கள் தொழிலில் ஏதாவது நஷ்டங்கள் அதிகமாக ஏற்பட்டு இருந்தால் வணங்கக்கூடிய முக்கிய கடவுளாக ஸ்ரீ பைரவர் அவர்கள் விளங்குகிறார்கள். பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய துணையாக ஸ்ரீ பைரவர் அவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுக்கு முக்கியமாக திங்கட்கிழமைகளில் சம்பா சஷ்டி வரும்போது நீங்கள் வில்வ இலைகள் போன்றவற்றையும் ஒன்றாக கோர்த்து பைரவர் அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கடுத்து பன்னீர் அபிஷேகம், புனுகு போன்றவை அதிக அளவில் சாத்துதல், சந்தன காப்பு போன்றவற்றை நீங்கள் இறைவனுக்கு நிச்சயம் படைக்கலாம். உங்கள் வாழ்வில் மற்றவர்கள் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் விரைவில் நீக்கப்பட்டு நீண்ட நாட்களாக நிம்மதி இல்லாமல் நல்ல மனதுடன் வாழ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தருவார். பைரவர் அவர்கள் விளங்குகிறார்கள். நீங்கள் வணங்கும் ஸ்ரீ பைரவரும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் ஒரே உருவமே. இது இந்த மாதத்தில் வரும் சம்பா சஷ்டியின் முக்கிய சிறப்புகள் ஆகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.